गुरुभ्यो नमः। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तरदिराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दिगैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीकुलं प्रणमामि भूतं सरस्य महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाः भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्यद्विरतवक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिम्। நாரத பகவான் தன்னுடைய சிஷ்யனான அம்பரீஷருக்கு இந்த காஞ்சி க்ஷேத்திரத்தினுடைய வைபவத்தை எல்லாம் பறக்க சாதித்து வந்தார். அந்த விஷயத்தை தான் நைமிஷாரண்யத்தில் இருந்த ரிஷிகளுக்கெல்லாம் சூத பௌராணிகர் எடுத்து சொன்னார். இதுதான் காஞ்சி மாகாத்மியம் அப்படின்ற தலைப்பில் நாம் பார்த்து கொண்டு வந்த இந்த 31 அத்தியாயங்கள். இது மேலே இன்னும் ஒரு அத்தியாயத்தாலே இந்த காஞ்சி மாகாத்மியம் பூர்த்தியாகிறது. பிரம்மாண்ட புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த காஞ்சி மாகாத்மியமானது இந்த காஞ்சி க்ஷேத்திரத்தில் பெருமாள் எழுந்தருளி இருக்கிற திவ்ய தேசங்களுடைய வைபவங்கள் எல்லாம் நல்லா விஸ்தாரமாக காட்டுறது. அப்படி இருக்கக்கூடிய இந்த கிரந்தத்தில் இந்த 32வது அத்தியாயம் நம்ம பார்க்க பிராப்தம். அதில் சொல்கிறார், நாரதர் பேசுகிறார். புரா கதாச்சித் கைலாசே கஸ்மிஞ்சித் காரணாந்தரே நந்திருத்ரேண சம்சப்தா ஸ்வானுபஸ்தான காரணாதி. முன்னாடி ஒரு காலத்தில் கைலாசத்தில் பரமசிவனாருக்கு ஒரு காரணத்தினாலே ரோஷம் ஏற்பட்டது, ஒரு கோபம் ஏற்பட்டது. என்ன காரணம் அப்படின்னா, ஏதோ ஒரு காரணத்தினால நந்தி அங்கே இருக்கவில்லை. அவருடைய வாகனம் இல்லையா நந்தி, அவர் அங்கே இருக்கலை. ஏதோ காரியம் பார்க்கணும் அப்படின்னு வேண்டிய காலத்தில் அவர் அங்கே இல்லை. ஆனபடியாலே ரோஷாத்தேன பரித்தியக்த சங்கரேன மகாத்மனா கைலாசம் சம்பரித்தியஜ்ய தரணிம் விசசாரா. அவர் கோபம் வந்து, நீ இங்கே இருக்கவே வேண்டாம், கிளம்பு அப்படின்னு கிளப்பிட்டார் நந்தியை. அப்படி கோபத்தாலே வெளியேற்றப்பட்ட அந்த நந்தி இந்த பூமிக்கு வந்தார். பூமியில் இங்கே விசசார அப்படின்னு இங்கே சுத்தின்னு இருந்தார். சத்துபூத்வா பலிவர்தோ மகான் பர்வத சந்நிபா சத்யவிரதஸ்ய க்ஷேத்திரஸ்ய பிரதீட்சாம் திசிகானனே. ஒரு பெரிய எருது வடிவத்தில் இங்கே வந்தார் நந்தி. அந்த எருது பார்க்கறதுக்கு யானையாட்டம் இருந்துன்னு வச்சுக்கோங்க, அத்தனை பெருசாக இருந்தது இந்த எருது. அப்பேற்பட்ட அந்த எருது வடிவத்தில் இங்கே வந்தவர் இந்த சத்யவிரத க்ஷேத்திரத்தினுடைய பிரதீச்சி, அதாவது மேற்கு பக்கத்தில் தான் சஞ்சாரம் பண்ணிருந்தார். சச்சார பர்வதேரம்ய பகுபிர் கோகணை சக ஏதஸ்மின்னேவ காலேத்தோ யுகசந்திர் அபூன்ருப்ப. அதாவது இதுக்கு மேற்கு பக்கத்தில் அப்படின்னா இந்த அரக்கோணம் இல்லை அந்த வேலூர் பக்கத்தில் போகிறதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல தான் அங்கே சஞ்சாரம் பண்ணிருந்தார். அந்த மாதிரி அங்கே அந்த சஞ்சாரம் பண்ணிருக்கிற காலத்தில் அப்போதான் யுகசந்தி ஏற்பட்டது. யுகசந்தின்னு என்னன்னா, இப்போ துவாபர யுகம் முடிஞ்சு கலியுகம் ஆரம்பிக்கிறது, இல்லை திரேதாயுகம் முடிஞ்சு துவாபர யுகம் ஆரம்பிக்கிறதுன்னா 2 யுகங்கள் சேர்ற இடத்துக்கு யுகசந்தின்னு. அந்த யுகசந்தி ஏற்பட்டது, அடுத்த யுகம் ஆரம்பிக்க தொடங்கித்து. அதை சொல்கிறாங்க, ஏதஸ்மின்னேவ காலேத்து யுகசந்திர் அபூன்ருப்ப யுகசந்தோ மகத்யாசீத்து அனாவிருஷ்டி சுதாருணா அப்படின்னு. அந்த யுகசந்தி வந்த காலத்தில் பெரிய அனாவிருஷ்டி, அதாவது மழையே இல்லாமல் வறண்டு போச்சு இந்த தேசமானது. அப்போது ததா காவச்ச சகலாக பிரணஷ்டா தரணீதலே ததா தேவாக்னயா தேனுஸ் தத்ராபியேத்திய நந்தினா அப்படின்னு. அந்த இடத்துல எப்போ மழை இல்லையோ அப்போது ஜலம் இல்லாதபடியால் பசுமாடுகள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டது. ததா காவச்ச சகலாக பிரணஷ்டா தரணீதலே அப்படின்னு. இந்த பூமியில் இருந்த எத்தனையோ பசுமாடுகளெல்லாம் பிராணம் போயிடுச்சு.
ததா தேவாக்ஞயா தேனு தத்ராபியேத்ய ச நந்தினா சங்கம்ய சசிருஜேத் வத்சானே சதசோத சஹஸ்ரஜா அப்படின்னு. அப்போது அந்த தேவதைகளுடைய ஒரு நியமனத்தாலே காமதேனுவானது இந்த நந்தி கிட்ட வந்து அந்த அந்த நந்தியோட சேர்ந்து நிறைய இந்த கன்னுக்குட்டிகள் எல்லாம் பெற்றுண்டது. க்ஷீராணி தேஷாம் பானார்த்தம் வவர்ஷ ஸ்வோத சோமுகு தஸ்மின் நந்திகிரவ் ராஜன்னே க்ஷீரபூரோ மகானபூத் அப்படின்னு. தன்னுடைய கன்னுக்குட்டிகளுக்கு எல்லாம் பால் கொடுக்கணுமே, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா அந்த காமதேனுவானது நிறைய பால் சொரிய ஆரம்பிச்சது. அந்த நந்தி இருந்த இடத்துக்கு நந்தி பர்வதம் அப்படின்னு பேராச்சு. அந்த நந்தி பர்வதத்தினுடைய பக்கத்தில் அந்த காமதேனுவானது நிறைய பால் சொரிய ஆரம்பிச்சது. தஸ்மின் நந்திகிரவ் ராஜன்னு க்ஷீரபூரோ மகானபூத் நந்தினா தியுஷிதோ யஸ்மாத்தே சவை நந்திகிரி ஸ்மிருதா. அந்த நந்தி அங்கே வாசம் பண்ணினபடியால் அந்த மலைக்கு நந்திகிரி அல்லது நந்தி பர்வதம் அப்படின்னு பேராடுத்து. அங்கே அந்த நந்தி வாசம் பண்ணா அந்த இடத்துல அந்த பால் சொரிய ஆரம்பித்தது. க்ஷீரபூரேண மகதா நந்தி நாம்னோ மகாகிரேகே ஜாதா க்ஷீரநதி புண்ணியா சத்யவிரதம் உபாயு அப்படின்னு. அந்த மாதிரியான அந்த நந்தி மலை இருக்கிறது வந்து அந்த நந்தி மலை பக்கத்தில் அந்த காமதேனுவானது பால் சொரிய ஆரம்பித்தபடியாலே பெரிய பிரவாகமாக அது பெருகி அதுவே பால் ஆறு, பால் நதி, பாலாலே வந்த நதி பால் ஆறு. அதனால் அந்த பால் ஆறு பெருக ஆரம்பித்தது அப்படின்னு காட்டுறார். க்ஷீரபூரேண மகதா நந்தினாம்னோ மகாகிரேகே. அதாவது இந்த இடமானது பெங்களூருக்கு பக்கத்தில் இருக்குது. ஒரு நந்தி மலை அப்படின்னு இருக்காது. அந்த நந்தி மலை பக்கத்தில் தான் இந்த பாலாறு பிறக்கிறது. இன்றைக்கும் அங்கே பெரிய மலை அது நந்தி மலைன்றது. அந்த பக்கத்தில் தான் பாலாறு பிறக்கிறது. அது அங்கே அந்த பிராந்தியங்கள்லாம் தாண்டி இந்த கோலார் பக்கத்துலலாம் தாண்டி தான் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே வருது அந்த பாலாறு. அதை இங்கே காட்டுறார். க்ஷீரபூரேண மகதா நந்தினாம்னோ மகாகிரேகே ஜாதா க்ஷீரநதி புண்ணியா சத்யவிரத உபாயோ க்ஷீராணி பீத்வா முமுதுகு சத்யவிரத நிவாசினஹா. இங்கே இருந்த அந்த சத்யவிரத க்ஷேத்திரத்தில் இருந்த ஜனங்கள், இங்கே இருந்த பசுமாடுகள், இந்த விலங்குகள் எல்லாமே அந்த நதியில் வந்த அந்த பாலை சாப்பிட்டு சந்தோஷம் பட்டது. மனுஷ்யாக பசவச்சைவ ஏச்சான்யே மிருகபக்ஷினஹா சாவை க்ஷீரநதி புண்ணியா பபூவ கலுஷாபஹா அப்படின்னு. அந்த மனுஷர்கள் என்ன, பசுக்கள் என்ன, யாரெல்லாம் அந்த அந்த வறட்சியால் பீடிக்கப்பட்டாலோ அவெல்லாம் அந்த பால் சாப்பிட்டு சந்தோஷித்தார். சாவை க்ஷீரநதி புண்ணியா, அதுதான் க்ஷீரநதி, பாலாறு அப்படின்னு பெயர் பெற்ற ஒரு நதியாயிற்று. பபூவ கலுஷாபஹா, எல்லாருடைய தோஷத்தை போக்கவல்ல அந்த நதியாக பெருகித்து. தத்தோ நந்தி சமபியேத்திய க்ஷேத்திரம் சத்யவிரதம் பிரதி ஆத்மன சாபமோக்ஷாய பூஜையாமாச சங்கரம். அந்த நதி இப்படி வந்து அங்கே திரும்பவும் ஒரு சுபிருஷ்டிகளெல்லாம் ஏற்பட்டதுக்கப்புறம், சுபிக்ஷங்களெல்லாம் ஏற்பட்டதுக்கப்புறம் நந்தியானவர் அங்கே இன்னும் திரும்பி சத்யவிரதம் பக்கத்தில் நடந்து வந்து இங்கே சத்யவிரத க்ஷேத்திரத்தில் இந்த சங்கரனாரை, தன்னுடைய சுவாமியான பரமசிவனாரை தான் பூஜிக்க ஆரம்பித்தார். தன்னுடைய சாபத்தை நீக்கணும் அப்படின்னு பிரார்த்தனையோட தான் பூஜிக்க ஆரம்பித்தார். ஆத்மன சாபமோக்ஷாய பூஜையாமாச சங்கரம் உத்தரே ஹஸ்திசைலஸ்ய க்ஷீரநத்யாஸ் தடே சுபே சம்ஸ்தாபிய லிங்கம் ருத்ரஸ்ய பூஜையாமாச வைவிருஷா அப்படின்னு. அந்த ஹஸ்திசைலத்துக்கு, அந்த ஹஸ்தி மலைக்கு வடக்கு பக்கத்தில் க்ஷீரநதியுடைய தட்டத்தில், க்ஷீரநதியுடைய கரையில் ஒரு லிங்கத்தை, ருத்ரனுடைய லிங்கத்தை ஸ்தாபனம் பண்ணி அந்த இடத்துல தான் அந்த பரமசிவனாரை பூஜிக்க ஆரம்பித்தார் நந்தியானவர். அஸ்யேன தோயமுத்ருத்ய குர்வன் ருத்ராபிஷேச்சனம் தன்லிங்கம் ரிஷபேஷானம் பிரவதந்தி மனீஷினஹா. எப்படி அவர் பூஜித்தார்? அந்த நந்தியானவர் பரமசிவனார் எப்படி பூஜித்தார்னா, தன்னுடைய வாயால் ஜலத்தை எடுத்துன்னு வந்து அந்த பரமசிவனார் அந்த லிங்கத்து மேலே அபிஷேகம் பண்ணுவாராம். இந்த மாதிரி பூஜை பண்ண அந்த காரணத்தினாலே அந்த பரமசிவனாருக்கு, அந்த இடத்துல இருக்கிற ருத்ரனுக்கு விருஷபேஷன் அப்படின்னு பேராச்சு. விருஷபம் அப்படின்னா எருது. அந்த எருதாலே பூஜிக்கப்பட்ட, நந்தியாலே பூஜிக்கப்பட்ட அந்த ஈஸ்வரனானபடியாலே அவனுக்கு விருஷபேஷன் அப்படின்னு பேராயித்து. தல்லிங்கம் ரிஷபேஷானம் பிரவதந்தி மனீஷினஹா முக்தசாபஷ்ட விருஷபோ ஹி ஆசீத்து ருத்ர சகஃப் புனஹ அப்படின்னு. அந்த மாதிரி பூஜை பண்ணின உடனே பரமசிவனாரும் தன்னுடைய கோபத்தை தணித்து கொண்டு நந்தியை திரும்பவும் தன்னுடைய பக்கத்திலே சேர்த்துண்டு இந்த கைங்கரங்களை கொண்டார். ஹரேர் அனுக்னியா சம்பு அசுராணாம் ஹிதாயச்ச சகார மோகசாஸ்திராணி தாமசானி பகுன்யபி.
அதுக்கு மேலே பரமசிவனாரும் பெருமாளால் ஏவப்பட்டு பல மோகனமான சாஸ்திரங்கள் எல்லாம், மோகனம்னா இந்த ஜனங்களை மயக்கக்கூடிய சாஸ்திரங்கள், சொன்னால் ஆஹா இதுதானே உண்மை போல இருக்கிறதே அப்படின்னு சொல்லக்கூடிய சில சாஸ்திரங்கள், அந்த மாதிரி சாஸ்திரங்கள் எல்லாம் பிரவர்த்தித்தான். ஆனால் உண்மை இல்லை, அது வேதத்துக்கு எல்லாம் புறம்பான சாஸ்திரங்கள். ஆனால் அதெல்லாம் அந்த எம்பெருமானுடைய ஆணையாலே தான் பிரவர்த்தித்தான். ஆனபடியாலே சகார மோகசாஸ்திராணி தாமசானி பகூன்யபி ததஸ்தோஷாந்தியர்த்தம் காஞ்சியும் அபியத்திய சங்கரஹா அனந்த சரசஸ்தீரம் ஆஷ்ரிதஸ்தப உத்தமம் அப்படின்னு அந்த அந்த மோகன சாஸ்திரங்கள் எல்லாம் பண்ணின அந்த தோஷத்தை போக்குறதுக்காக பரமசிவனாரும் வந்தார். இங்கே சத்யவிரத க்ஷேத்திரத்தை சேர்ந்து அந்த அனந்த சரஸ் இருக்கிறதோ அந்த அனந்த சரஸை தீர்த்தமாடி அங்கேயே பெரிய தபஸ் ஆச்சரணம் பண்ண ஆரம்பித்தார். அனந்த சரசஸ்தீரம் ஆஷ்ரித ஸ்தப உத்தமம் சகார புண்ணிய கோட்டியாக்கியம் விமானம் அவலோகையன். அந்த புண்ணியகோட்டி விமானத்தை சேவித்தபடியே அங்கே அமர்ந்து தபஸை பண்ண ஆரம்பித்தார். அதஸ்தம் புண்ணியகோட்டீஷம் பிரவதந்தி சங்கரம் க்ஷீராப்தியும் மதனே பூர்வம் உத்திதம் கரணம் மகத் அப்படின்னு அந்த இடத்துல பரமசிவனார் உட்கார்ந்து அந்த புண்ணியகோட்டியை சேவிச்சுண்டே, புண்ணியகோட்டி விமானத்தை சேவிச்சுண்டே இங்கே தபஸ் பண்ணினபடியாலே அவனுக்கு புண்ணியகோட்டீஷன் அப்படின்னே பேராயிற்று. அந்த இடத்துல இருக்கிற பரமசிவனாருக்கு சங்கரனாருக்கு புண்ணியகோட்டீஷன்னே பேராச்சு. அதுக்கு மேலே க்ஷீராப்தி மதனே பூர்வம் உத்திதம் கரளம் மகத் பீத்வா தத் கரளம் தைரியாத் சுராணாம் ஹிதகாமியா சந்தப்த ஹிருதயோருத்ரா காஞ்சியும் அபியத்திய சத்வரம். முன்னொரு காலத்தில் இந்த பார்க்கடல் கடையப்பட்டது. இந்த சரித்திரம் எல்லாருக்கும் பிரசித்தமாக தெரியும். அந்த காலத்தில் ஹாலஹால விஷம் அது முதல்ல வந்தபடியாலே தேவதைகள் எல்லாம் பயந்துட்டா. அந்த தேவதைகள் எல்லாம் ரட்சிக்கிறதுக்காக பெருமாளுடைய நியமனத்தாலே அந்த பரமசிவனார் அந்த விஷத்தை பூர்த்தி அதை தான் எடுத்துட்டார், தான் ஸ்வீகாரம் பண்ணிட்டார். தன்னுடைய கண்டத்தில் அதை நிறுத்திட்டார். அந்த கண்டத்தில் நிறுத்தினபடியால் அது மட்டும் நீளமாக போக சொல்லி நீலகண்டன்னு பேராச்சவருக்கு. இதெல்லாம் சரித்திரத்தை அங்கே பார்க்குறோம், மற்ற புராணங்களில் பார்க்குறோம். அந்த விஷயத்தை இங்கே சொல்கிறார். அந்த மாதிரி க்ஷீராப்தி மதனே பூர்வம் உத்திதம் கரளம் மகத் பீத்வா தத் கரளம் தைரியாத்து சுராணம் ஹிதகாமியா. அந்த தேவதைகளுக்கெல்லாம் ஹிதம் பண்ணணும் அப்படின்ற ஒரு அந்த மனசை அந்த திருவுள்ளத்தாலே தான் அந்த விஷத்தை எல்லாம் பானம் பண்ணவர். அதுக்கு மேலே சந்தப்த ஹிருதயோருத்ரா காஞ்சியும் அபியத்திய சத்வரம் ஸ்நாத்வா வேகவதி தோயே சகார தப உத்தமம். அவருக்கு அந்த ஹிருதயமானது தப்பிக்க ஆரம்பித்தது. உடனே இங்கே வந்த சத்யவிரத க்ஷேத்திரத்தை சேர்ந்து இந்த வேகவதி நதியில் தான் தீர்த்தமாடி அங்கே தபஸை பண்ண ஆரம்பித்தார். ஸ்நாத்வா வேகவதி தோய சகார தப உத்தமம் விஷாக்னிச்சைவ சாந்தோபூத் சுகிதச்ச யதோஹரஹ. அந்த இடத்துல தபஸ் பண்ணின உடனே தன்னுடைய விஷாக்னி எல்லாம் அதாவது தன்னுடைய உடம்பை பாதித்த அந்த அந்த அக்னியெல்லாம் சாந்தி அடுத்து, அதாவது அந்த விஷத்தினுடைய வீரியம் குறைஞ்சுடுத்து. விஷாக்னிச்சைவ சாந்தோபூத் சுகிதச்ச யதோஹரஹ தஸ்மாத் ருத்ரச தல்லிங்கம் சாந்தேஷம் பிரவதந்திகி. எப்போ அவனுக்கு அந்த தாபமானது சாந்தி ஆச்சோ அப்போ அந்த இடத்துல இருக்கிற அந்த சங்கரனா இருக்க பரமசிவனா இருக்க சாந்தேஷன் அப்படின்னு பேராச்சு. அதை காட்டுறது இங்கே சாந்தேஷம் பிரவதந்திகி ஏதாதிருஷானி ஸ்தானானி காஞ்சியாம் ருத்ரஸ்ய பூமிப அஷ்டௌதச சதான்யாஹு சர்வகாம பிரதானிகி. இந்த மாதிரி இப்போவே 3 இடங்களில் இந்த பரமசிவனாருடைய ஸ்தாபனை காட்டார். இது முன்னாடி இருந்த அத்தியாயங்களில் அங்கங்கே பரமசிவனாரை ஸ்தாபித்தார் அப்படின்றதெல்லாம் பார்த்துருக்குறோம். அப்போ எல்லாமே கூட்டி பார்த்தா அதை சொல்கிறார் நாரதர். இந்த மாதிரி பரமசிவனாருடைய கோவில்கள், இந்த பரமசிவனாருடைய ஸ்தானங்கள் இந்த காஞ்சி க்ஷேத்திரத்தில் சத்யவிரத க்ஷேத்திரத்தில் எத்தனை இருக்குன்னா 1008 இருக்குன்றார். 1008 இருக்கு. அஷ்டௌதச சதான்யாஹு சர்வகாம பிரதானிகி சர்வமேதன் மயா புரோக்தம் காஞ்சி மகாத்மியம் அத்புதம். அந்த மாதிரியாக இருக்கிற அந்த பரமசிவனார் 1008 இடங்களில் தான் கோவில் கொண்டிருக்கிறான். எம்பெருமான் 18 இடங்களில் தான் கோயில் கொண்டிருக்கிறான். இந்த மாதிரியாக இருக்கிற இந்த காஞ்சி மகாத்மியம் உனக்கு என்னால் சொல்லப்பட்டது. அதாவது சர்வமேதன் மயா புரோக்தம் காஞ்சி மகாத்மியம் அத்புதம் யைதம் பட்டதே நித்யம் ஸ்ருணோதி ச சமாஹிதா ச சர்வான் லபதே காமான் ஆயுர் ஆரோக்கியமேவச்ச. யாரெல்லாம் இந்த காஞ்சி மகாத்மியத்தை நித்தியமே பட்டனம் பண்ணுறாரோ, அதாவது சேவிக்கிறாளோ, அல்லது நித்தியம் ஸ்ருணோதி ச சமாஹிதா, நித்தியமே யாரெல்லாம் இந்த காஞ்சி மகாத்மியத்தை காது கொடுத்து சமாதானத்தோட, சமாஹிதன்னா ஒரு ஏகாகிரதையோட ஸ்ரத்தையாக யாரெல்லாம் இதை கேட்குறாளோ அவர்கள் எல்லாரும் சசர்வான் கலபதே காமான், அப்பேற்பட்டவர்கள் எல்லாரும் தாங்கள் இஷ்டப்பட்ட எந்த புருஷார்த்தமாக இருந்தாலும் அதெல்லாம் பெற்றுருவார். ஆயுர் ஆரோக்கியம் ஏவச்சா, அவர்களுக்கு ஆயுசு நீண்டு இருக்கும், அவருக்கு ஆரோக்கியம் கூடி இருக்கும். இத்யுக்வா அதாவது இந்த மாதிரி ஆரோக்கியம் ஏவச்சான்றவருக்கு நாரதர் சொன்னார். அதுக்கு மேலே சூத்தர் சொல்கிறார் இத்யுக்வா மார தேவ
இத்யுக்த்வா நாரதே வித்வான் ராஜ்ஞா ஹிருஷ்டேன பூஜிதா அம்பரீஷம் அனுஜ்ஞாப்பிய ஜகாம திரிசாலயம். இந்த மாதிரி நாரதர் அம்பரீஷருக்கு கதையை சொன்னார். ஆரம்பத்தில் எங்கே முதல் அத்தியாயத்தில் அவர் சொல்ல ரெண்டாவது அத்தியாயத்தில் எங்கேயோ அவர் சொல்ல ஆரம்பித்தார். நாரதர் இதெல்லாம் சொல்லியிருக்கார், நான் இந்த கதையை சொல்கிறேன், நான் ரெண்டாவது அத்தியாயத்தில் ஆரம்பித்தார். இப்போ 32வது அத்தியாயம். இது வரைக்கும் சூதர் நாரதர் இதெல்லாம் சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு வந்தார். இப்போ அதை முடிக்க போகிறார். என்ன சொன்னார்னா, இத்யுக்த்வா நாரதே வித்வான் ராஜ்ஞா ஹிருஷ்டேன பூஜிதா அம்பரீஷம் அனுஜ்ஞாப்பிய ஜகாம திரிசாலயம். இந்த மாதிரி அம்பரீஷருக்கு சொல்ல வேண்டிய இந்த காஞ்சி மகாத்மியங்களை சொன்னவர் அந்த அம்பரீஷருக்கு ஒரு அதாவது ஒரு உத்தரவை கொடுத்துட்டு தான் திரிசாலயம் அப்படின்னு ஸ்வர்கத்தை நோக்கி தான் சென்றார். அடுத்தடுத்த காரியங்கள் பார்க்கறதுக்கு அவர் அடுத்த லோகத்துக்கு போனார். ஏதத்து சத்யவிரத க்ஷேத்திர மகாத்மியம் புண்ணியவர்தனம் பாபக்யம் மோட்சபலதம் பவத்யா கதிதம் மயா. இப்பேற்பட்ட சத்யவிரத க்ஷேத்திரத்தினுடைய மகாத்மியம், உங்கள் எல்லாருடைய புண்ணியத்தை வர்த்திக்கக்கூடிய இந்த கதையானது, உங்களுடைய எல்லாருடைய பாவங்களை போக்கக்கூடிய இந்த பலமானது, எல்லாருக்கும் மோட்ச பலத்தை அளிக்கக்கூடிய இந்த கதையானது உங்களுக்கு என்னாலே சொல்லப்பட்டது. ஏதத் சுபுண்ணியம் புருஷார்த்த சாதகம் சத்யவிரத க்ஷேத்திர கதஸ்ய விஷ்ணோஹோ மாஹாத்மியம் அத்யத்புதம் ஆதரேன ஸ்ருத்வாதி ஹிருஷ்டாக முனையோ பபூவு. இந்த மாதிரி ஏதத் சுபுண்ணியம் புருஷார்த்த சாதகம், நல்ல புண்ணியமான இந்த கதை, நமக்கு எல்லா புருஷார்த்தங்களையும் சாதித்து கொடுக்குற இந்த கதை. சத்யவிரத க்ஷேத்திர கதஸ்ய விஷ்ணோகம், இந்த சத்யவிரத க்ஷேத்திரத்தை வந்து சேர்ந்த அந்த விஷ்ணுவினுடைய கதைகள், இதெல்லாவற்றையும் மாஹாத்மியம் அத்யத்புதம் ஆதரேன ஸ்ருத்வா அதிஹிருஷ்டா முனையோ பபூவு. இந்த மாதிரியான அந்த எம்பெருமானுடைய கதைகள் எல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷத்தோட அந்த முனிகள் எல்லாம் தாங்கள் அந்த தபசை ஆரம்பிக்க ஆரம்பித்தார்கள். அந்த சத்திரயாகம் மேல்கொண்டு நடந்தது. அப்படின்றதோட இந்த 32வது அத்தியாயம் முடிகிறது. இத்தோட காஞ்சி மகாத்மியம் சமாப்தி அடையிறது. இது எம்பெருமானுடைய விசேஷ கட்டாட்சத்தால் இது சொல்லணும் எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. அது எதிர்ச்சையாக அமைஞ்சது. அந்த காஞ்சி மகாத்மியன்றது கிடைச்சது. அந்த மகாத்மியம்ன்றது இத்தனை நாள் அனுபவிக்க பிராப்தமாச்சு. அதுவும் அந்த எம்பெருமானுடைய நிர்ஹேதுக கிருபையில்லாமல் வேற இல்லை. இத்தனைக்கும் நாம் இங்கே உட்காண்டிருக்கிற அந்த திவ்ய தேசத்தினுடைய வைபவத்தை பார்க்கணும்னு ஆரம்பித்தது. சரி, அந்த ஒரு பகுதி மட்டும் ஏன் இந்த காஞ்சி மகாத்மியம் அது மட்டும் சொல்லுவானே, பூர்த்தியாகவே சொல்லாமே, எல்லா திவ்ய தேசத்திலும் அனுபவிக்கலாமே அப்படின்னு ஒரு ஆசையோடு ஆரம்பித்தது. அப்போ அந்த எம்பெருமான்களுடைய அனுபவங்கள் எல்லாம் ஒரு அளவு பெற்றிருக்கிறோம். இதில் சொல்கிறச்ச ஏதான குற்றங்குறைகள் இருந்திருந்தால் அதெல்லாத்தையும் மன்னிச்சு இதில் இருக்கிற குணங்களை மட்டும் கொள்ளணும். இந்த கதையை கேட்டதுக்கு ஒரு சார்த்தக்கியம் பெற வேணும். எம்பெருமானை வந்து நித்தியப்படி சேவிக்க வேணும், மங்களாசாசனம் பண்ண வேணும் அப்படின்ற பிரார்த்தனையோட இந்த காஞ்சி மகாத்மியத்தை முடிச்சுக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.